ஹாய் இல்லை கைஸில் எப்படி எல்லாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டீமன் ஸ்லேயர் சீசன் 4 இன்ஃபினிட்டி கேசல் மூவியோட ட்ரெய்லர் 1 பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். எஸ், இன்ஃபினிட்டி கேசல் வந்துருச்சு. ஃபைனலி நம்ம கனவு நினைவாயிடுச்சுன்ற மாதிரி இன்ஃபினிட்டி கேசல்லாம் வரும்னு நினச்சவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு 3 வருஷம் ஆக்குவாங்க. 2028 2027 தான் வருவாங்க பார்த்தேன். அப்புறம் 2025 விட்டுட்டாங்க. விட்டதும் தரமாக தான் விட்ருக்காங்க. டெய்லர் தரமாக இருந்தது. அதை பற்றி இப்போ பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்க்காதவங்களும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்க்கலாம் கூட பரவாயில்ல. நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் புரியும். சரி, ஓகே, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரிஜினல் ஸ்டோரி ஆஃப் கோயோரோ கோட்டோச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனிமேஷன் ஸ்டூடியோவோட பேருன்னு நினைக்கிறேன். அப்புறம் கீழே ஜம் காமிக்ஸ் சூரிஷா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து மாங்காஸ் இருக்கும் தெரியுமா, அந்த அனிமே காமிக்ஸ்லாம் உருவாக்குவாங்கல்ல, அந்த ஒரு இதோட பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே இன்ட்ரொடக்ஷன் இந்த அனிமே தான் உருவாக்குதுன்னு அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. சூப்பராகவே இருக்குது. சரி, இப்போ வாங்க அடுத்த இதுக்குள்ளே போயிடுவோம். இன்ட்ரொடக்ஷனை போட்ட உடனே நம்ம ஸ்னேக் ஆஷிராவை தான் காட்டுறாங்க. கீழே பார்த்தா எக்கச்சக்க டீமன்ஸ் ஓடுது. நம்ம தலைவன் வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான். இதில் வந்து ஒரு சூப்பரான ஈஸ்டர் எக் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த ஆஷிரா ட்ரைனிங் இருக்குல்ல சீசன் 4ல், அதில் வந்து ஃபஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம ஸ்னேக் ஆஷிரா அண்ட் விண்ட் ஆஷிரா தான் இந்த இன்ஃபினிட்டி கேசலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரெய்லர்லையும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் தான் காட்டுறாங்க. சூப்பரான ஒரு ஈஸ்டர் எக்கு. சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்த ஃப்ரேம்குள்ளே போயிடலாம். செகண்ட் சீனில் நம்ம விண்ட் ஆஷிரா காட்டுறாங்க. நான் அப்போ சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு பார்த்தது அந்த இன்ஃபினிட்டி கேஸில் பார்த்தது நம்ம விண்ட் ஆஷிரா அண்ட் ஸ்னேக் ஆஷிரா மட்டும்தான். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. அதோட இப்போ ஒரு டீமன் பறந்து வருது இல்லை, அது எவ்வளோ கொடூரமா கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இத்தனை கண்ணு வச்சுட்டு வருது பாஞ்சி. அதை பார்க்க லிட்டரலாக எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஒரு பக்கம் கவலையாக இருக்குது, இன்னொரு பக்கம் சிரிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அது வந்து மோதிர ஆள் வந்து சரியான ஆள் கிடையாது. அவன் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு வந்துட்டாப்புல தம்பி. அது என்ன ஆக போகுதுன்னு அப்படியே அதுக்கே தெரியாது. ஒரு 2 செகண்டு கூட கிடையாது, 1 செகண்டில் முடிஞ்சிடும் அதோட கதை. கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது அதை பார்த்தா. சரி தம்பி, ரெஸ்ட் இன் பீஸ் டீமன். ஓகே, இப்போ வாங்க அடுத்த சீனுக்குள்ளே போயிடலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த வேர்ட்ஸ் த ஃபைனல் ஃபேஸ் கீப் கிராசிங் மை மைண்ட். அதாவது இறுதி கட்ட வார்த்தைகள் வந்து என்னுடைய மனதில் கடந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த இன்ஃபினிட்டி கேசலில் வந்து இறுதி கட்ட ஒரு சண்டை நடக்க போகுது. அந்த சொன்ன அந்த ஒரு சண்டை மைண்டில் வந்து கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுதான் கடைசி சண்டையாக இருக்கும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் இதை மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆஷிராஸுக்குமே பொருந்தும், சேம் டைம் டீமன்ஸுக்குமே பொருந்தும். ஏன்னா இந்த சண்டையில் என்ன நடக்க போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வேர்ட்ஸையுமே கொடுத்துருக்காங்க. இது 2 பேருக்குமே நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்த இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சண்டை ஆரம்பிச்சிட்டோன்னே நம்ம கியூமே வந்து மரக்கட்டையெல்லாம் உடச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சண்டையில் கண்டிப்பாக இவரோட பங்கு பெருசாக இருக்கும். ஏன்னா தலைவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவர் தான் ஸ்டோன் ஆஷிரா. இருக்கிற ஆஷிராஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆஷிரா கூட. அது உங்களுக்கு போக போக தெரியும். தலைவனோட சம்பவம் இதுக்கப்புறம் தான் காத்துக்கிட்டு இருக்கு. நான் ஈகர்லி வெயிட் பண்ணுறேன் தலைவனோட சம்பவத்துக்காக. சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்த சீனுக்குள்ளே போயிடலாம். நம்ம ஸ்மோக் ஆஷிரா வந்து அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காப்புல. ஓடுறத பற்றில தெரியுது, ரொம்ப நார்மலாக தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. எதை பற்றி யோசிக்காமல் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. சரி, பார்க்கலாம் இவர் யாரை சேலஞ்ச் பண்ணுறாரு, யார்கிட்ட ஃபைட் பண்ணுறாருன்னு. சரி, ஓகே, அவங்க அடுத்த சீனுக்குள்ளே போயிடலாம். மேலே அனிமேஷன் ப்ரொடக்ஷன் போட்டு ஏதோ போட்டிருக்கானுங்க. அது என்னன்னு ரீட் பண்ண முடியல. கீழே வந்து இட்ஸ் அ லாங் பேட்டில் ஃபைனல் இன்டு நைட் அப்படின்னு போட்டிருக்கு. அதான இந்த பெரிய இரவான இந்த போராட்டம் வந்து இன்னைக்கு நைட்டோட முடிய போகுது அப்படின்னு போட்டிருக்கானுங்க. எஸ், இந்த நைட்டோட முடிய போகுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. சஸ்பென்ஸை கூட்டிகிட்டே போகிறானுங்க ட்ரெய்லரில். சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்த சீனுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சீனில் நம்ம லவ் ஆஷிராவை கட்டுறாங்க. இந்த லவ் ஆஷிராவை சுற்றி எக்கச்சக்க டீமன்ஸ்லாம் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த சீனை பார்த்த உடனே சட்டம் ஒன்று தோண்டுச்சுங்க.
இது வந்து எனக்கு திடீர்னு இந்த ஸ்பாட்டில் தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை எடிட் பண்ண முச்சில எனக்கு சட்டுன்னு ஒன்று தோணுச்சு. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் சீனில் வந்து நம்ம ஸ்னேக் ஆஷ்ரா இருப்பார்ல, அவர் எதுலேருந்து வருவார், டீமன்ஸ்க்கு பின்னாடிருந்து வருவார். இந்த ஸ்னேக் ஆஷ்ரா யார், நம்ம லவ் ஆஷ்ராவோட ஒரு ஃபியான்ஸு, ஒரு லவ்வர்னு வச்சுக்கலாம். நம்ம ஸ்னேக் ஆஷ்ராவுக்கு நம்ம லவ் ஆஷ்ராவை ரொம்பவே பிடிக்கும். அந்த லவ் ஆஷ்ராவுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக தலைவன் வருவான். அதனால் எனக்கு தெரிஞ்சு லவ் ஆஷ்ராவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் பின்னாடி இருந்து டீமன்ஸை அட்டாக் பண்ண வந்துட்டுருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதுக்கும் அதுக்கும் சிங்க் இருக்குமோ இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு திங்க் தான், எனக்கு ஒரு சின்ன ஒப்பீனியன் இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்த சீனுக்குள்ளே போயிடலாம். இந்த சீனில் நம்ம வாட்டர் ஆஷ்ரா கட்டியிருப்பாங்க. தலைவன் செம்மையாக இருந்தது, அனிமேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெயினாக நீங்கள் வந்து இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தலைவன் மூஞ்சி முழுக்க கரையாக இருக்குது. அதாவது சாதாரண ஒரு டீமன் கூட சண்டை போட்டு நம்ம தலைவனுக்கு மூஞ்செல்லாம் கரையாச்சுன்னு சொன்னால் எவனுமே நம்ப மாட்டான். ஈவன் நானும் நம்ப மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு தலைவன் அப்பர் மூன்ஸில் எது கூட சண்டை போடுறான். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்கிறது 3 அப்பர் மூன் தான் நினைக்கிறேன். 1 2 3 3 அப்பர் மூன் தான் இருக்குது. அதில் எது கூடயோ சண்டை போடுறான். பார்ப்போம். தலைவனோட பேட்டிலும் வெறித்தனமாக இருக்க போகுது. யார் கூட டியூ போட்டு சண்டை போடுறானா இல்லை சிங்கிளாகவே அப்பர் மூனை சேலஞ்ச் பண்ணுறான்னு பார்ப்போம். இப்போ வாங்க அடுத்த இதுக்குள்ளே போயிடலாம். நம்ம டாஞ்சிரோவை கட்டியிருப்பாங்க. இதை பார்க்க முச்சிலே உண்மைக்கு நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா, இன்ஃபினிட்டி கேசனில் எத்தனையோ சீன் இருக்குது டாஞ்சிரோவுக்கு. அதில் ஏதாவது ஒரு வெறித்தனமான சீனு கொண்டு வந்து வச்சுருக்கலாம். அப்படி இல்லையா, மூசானை கிட்டே சேலஞ்ச் பண்ணிட்டே கீழே விழுவான்ல, அப்போ மூச்சில் மூஞ்சை கோபமாக வச்சுருப்பான். அந்த சீனையாவது கூட்டம் கூட வச்சுருக்கலாம். பார்த்த சீனை மறுபடியும் பார்த்தா கூட பூஸ் பம்ப்ஸாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப ஏதோ இந்த கவலை, பயம் அதெல்லாம் பட்டுக்கிட்டு ஒருத்தன் விழுந்தால் எப்படி விழுவான் அந்த மாதிரி விழுறான். எனக்கு வந்து சீரியஸாக இந்த சீன் பிடிக்கல. அட்லீஸ்ட் அந்த சீனையாக வச்சுருக்கலாம், கொஞ்சம் மூஞ்சை வெறப்பாக வச்சுட்டு இருக்கிற மாதிரி. இது வந்து கொஞ்சம் என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சு. வாங்க அடுத்த சீனில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சொல்லியிருந்தேன், டாஞ்சிரோட சீன் வந்து எனக்கு டிஸ்பெண்ட் பண்ணிச்சு. பட் அடுத்த சீன்லேயே சில்லறை செதற விட்ட மூமெண்ட்டு தான். வாட் அ பியூட்டிஃபுல் நைட். கொய்யால செகண்டுடா. அப்பர் மூன் 2 சரியான வாய்ஸ் ஆக்டருங்க. உண்மைக்கு எனக்கு இந்த அப்பர் மூன் 2ஓட வாய்ஸ் ஆக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த வாய்ஸ் ஆக்டரோட அந்த ஒரு வாய்ஸை நீங்கள் கேளுங்களேன், எப்படி அந்த வந்து இந்த ஒண்டர்ஃபுல் நைட் அந்த சொல்ல மூச்சில் இருக்கும் பாருங்கள், அந்த ஒரு வைப்பாக இருந்துச்சுங்க சொல்ல மூச்சிலேயே. சரி, அதுக்கே சிலரே சதற உள்ளாண்டா. அப்புறம் வந்து கொஞ்சோண்டு அந்த மூஞ்சை காட்டியிருந்தானுங்க. அந்த முக்கியமாக அந்த விங்ஸை வைக்க மூச்சில் தான் வேறு மாதிரி. அது என்னது ஏதோ சொல்லுவாங்களே, நம்ம விசிறியை திறந்தாமல் பாரு, வேறு மாதிரி இருந்துச்சா, அந்த மாதிரி வருமா, மைண்ட் இஸ் ப்ளோயிங்கிற மாதிரி ரொம்ப தரமாக இருந்தது. சரி, ஓகே, அடுத்த சீனுக்குள்ளே போயிடலாம். தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிளாஷ் ஓவர். நம்மளுடைய இன்செட் ஆஷ்ரா விசஸ் அப்பர் மூன் 2. இந்த ஒரு ஃபைட்டை வந்து சீரியஸ்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அதுவும் இதோட சில சீன்ஸை வேறு கொடுத்துட்டானுங்க கொய்யால. ஸோ பார்த்தோன்னே வெறியாயிருது உண்மைக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். நம்ம இன்செட் ஆஷ்ராவோட சிஸ்டரை வந்து ஒரு டீமன் தான் கில் பண்ணியிருக்கும். அந்த ஒரு டீமன் வந்து வேறு யாரும் கிடையாது, சாட்சாத் நம்ம அப்பர் மூன் 2 தான். அதனால தான் தலைவி வந்து இவ்வளோ டென்ஷன். அந்த மூஞ்சை பார்த்தாலே தெரியும், ஒரு கோபம், ஒரு வெறி அந்த மூஞ்சில் இருக்கும். காரணம் நம்ம தலைவன் பண்ண சம்பவம் தான். அக்காக்காக பழி வாங்கிறதுக்கு வந்துட்டாப்புல. இந்த ஃபைட் வந்து கண்டிப்பாக அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்டாக இருக்குது உண்மைக்கு. எனக்கு நான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக மூவியில் இந்த ஒரு சீனை பார்த்தே ஆகணும்டா. இன்செட் ஆஷ்ரா விசஸ் அப்பர் மூன் 2. யார் ஜெயிப்பா தெரியலையே, யார் ஜெயிப்பானே தெரியலையே. அப்பர் மூன் 2 தான் ஜெயிக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு 70% தோணினாலும் இன்செட் ஆஷ்ரா ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அது அவங்க என்னென்னமோ ட்ரிக் வச்சுருப்பாங்க, எனக்கு தெரியல. இந்த பேட்டில் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். சரி, ஓகே, இப்போ அவங்க அடுத்த சீனுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓஜியான ட்ரெய்லரை கொடுத்துட்டீங்க, உண்மைக்குமே சாதிச்சிட்டிங்க. இது வரைக்கும் வந்ததெல்லாம் கூட நான் விட்டுறேன். ஜெனிட்ஸை கொண்டு வந்த பார்த்தியா, இந்த ஒன்று போதண்டா. கொய்யால சில்லற மட்டும் இல்லைடா, கையில் நோட்டு பேனா என்ன மட்டு கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கி எரிச்சிட வேண்டியதான். ஃபோர்டு வேறு மாதிரிங்க, உண்மைக்கும் தரமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து எதிர்பார்க்கல உண்மைக்கும் ஜெனிட்ஸுவை. அதுவும் இந்த லுக்கு கொம்மால மாங்காய் பார்த்துருந்தா கூட தெரியும், மாங்காயில் கொடுத்த லுக்கை விட பயங்கரமாக கொடுத்துருக்கீங்களாடா டேய்.
காசை அள்ளி அரைச்சிருக்கீங்க தெரிஞ்சிருச்சு. இந்த ஒரு சீன் போதும்டா காசு அள்ளி அரைச்சிருக்கீங்க தெரிஞ்சிருக்கிறதுக்கு. சரி ஓகே, டீகோட் பண்ணுவேன். நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த கத்தியை பிடிக்கிற ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறோம்ல ஜெனிட்ஸு அப்படின்னு அவன் சொல்கிறான். அதோட நீங்கள் கொஞ்சம் முக்கியமான விஷயம் நோட் பண்ணிங்க அப்படின்னா, அவன் கத்தியில் கை வைக்கிறான். ஹீஸ் அ ஸ்வாட்ஸ் மேன். இப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? அவனுக்கு ஜெனிட்ஸுவோ தெரிஞ்சிருக்கு, அதோட அவன் கத்தியில் கை வைக்கிறான். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோண்டும். ஏன்னா நான் வந்து இந்த கேட்ட உடனே நான் ஃபஸ்ட் சீசன் போய் பார்த்தேன். அப்போ முச்சில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுது. அதாவது ஃபஸ்ட் சீசனில் வந்து நம்ம ஜெனிட்ஸோட பேக் ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. அப்போ முச்சில் ஒரு ப்ளூ கலர் போட்டு ஒருத்தரை வந்து காட்ட மாட்டாங்க, ஃபேஸ் காட்ட மாட்டாங்க. பட் அவரை வந்து நம்ம ஜெனிட்ஸோ வந்து திட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ முச்சில் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அவன் தான் இங்கேருந்து நம்ம ஜெனிட்ஸுக்கு ஆப்பனண்ட்டாக இருக்கான். ஹீஸ் அ டீமனாக மாறிட்டான். அவனுமே நம்ம ஜெனிட்ஸோட மாஸ்டரோட ஒரு ஸ்டூடெண்ட் தான். சென்பாய். இப்போ சென்பாய் எதிர்த்து நம்ம ஜெனிட்ஸோ மோத போகிறான். எப்படி இருக்க போது தெரில. இஸ் சென்பாய் விசஸ் இல்லை எப்படி சொல்லக்கூடாது, ஸ்டூடெண்ட் விசஸ் ஸ்டூடெண்ட் ஃபைட்டுன்ற மாதிரி தரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்கு. சொல்கிறாங்க இந்த ஃபைனல் பேட்டில் இஸ் எக்னைட்ஸ் அப்படின்னா கடைசி கட்ட போராட்டம், இறுதி கட்ட போராட்டம் வந்து பற்ற வச்சுட்டு எரிய போகுது. அதாவது அனல் பறக்க எரிய போகுதுன்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது. அடுத்த இதுக்கு போயிடலாம். அப்புறமா வந்து இந்த அனிமேவுடைய எல்லா விஷயத்தையும் பற்றி அப்படியே சொல்கிறானுங்க. அதெல்லாம் வந்து நான் ரீட் பண்ணலப்பா. நான் ரீட் பண்ண ரொம்ப ஸ்லோவாக வைக்கிறேன், நேரம் போயிடும். அதனால் நீங்களே பார்த்துக்கோங்க. சரி ஓகே, வாங்க இப்போ அடுத்த சீனுக்குள்ளே போயிடலாம்.さあ始めようか。宴の時間だ。கூட இந்த ட்ரெய்லரில் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா அப்பர் மூன் 1 காட்டல, அப்பர் மூன் 3 காட்டல. ஏன்னா 2 மட்டும் தான் காட்டினானுங்க. என்னடா இவங்களுக்கு காட்டவே இல்லை பார்த்தா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவன்ற மாதிரி அப்பர் மூன் 3யோட என்ட்ரி வேறு மாதிரி இருந்தது. அதுலேயும் நம்ம டாஞ்சரோக்கும் அதில் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அதோட கண்ணில் இருந்து அப்பர் மூனோட கண்ணில் இருந்து அப்படியே ஜூம் அவுட் பண்ணேன். அது வந்து ஜூம் அவுட் பண்ணுறாங்களா ஜூம் அவுட் எடுக்காங்களான்னு தெரில. அப்படி பார்க்கும்போது அப்படியே நம்ம அவரோட கண்ணுக்குலேருந்து வெளியே வர முடியும், கண்ணுக்குள்ளே இருந்து அப்படியே பார்க்குற மாதிரி. அதுக்கு வந்து அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம டாஞ்சிரோ அண்ட் அப்பர் மூன் 3 ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்காங்க. எஸ், கிளாஷ் ஆகிடுச்சு. நம்ம ரென்கோக்குக்காக பழி வாங்குறதுக்கு டாஞ்சிரோ ரெடியாக இருக்கான், வெறியாக இருக்கான். தரமாக இருந்துச்சு. பேசாமல் இந்த லுக்கை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கலாம். தேவையில்லாமல் அந்த கேனைய மாதிரி அது விழுந்து அந்த ஒரு பயத்தில் விழுற லுக்கை கொடுத்துட்டானுங்க. அதை கொடுக்காம இதை கொடுத்துருக்கலாம். பெஸ்ட்டாக இருக்குது. அதோடு சேர்ந்து எனக்கு என்னென்னா, இதில் வந்து அவன் கொடுத்துருக்க அந்த வேர்ட் சூப்பராகவே இருந்தது. பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த நேரம் ரொம்ப ஃபன்னாக போகுது அப்படின்னு கொடுத்துருந்தான். எஸ், இதுக்கப்புறம் தான் ஃபன்னே இருக்குது கைஸ். இன்ஃபினிட்டி கேஸில் நான் ரொம்ப வெயிட் பண்ண ஆரம்பித்தாச்சு. செப்டம்பரில் வருது, தரமாக இருக்க போது. நம்ம எல்லோரும் போய் பார்த்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து உங்கள் பேஸ்கே டாட்டா பை பை, see you, take care. Meow.